ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆக்ஷன் படமாக வெளியான கிளாடியேட்டர் அண்டர்கிரவுண்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். படத்துடைய ஆரம்பத்தில் மேக்ஸ் வு அப்படிங்கிற ரெண்டு பிரதர்ஸை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவினை அப்படின்றது இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு டெட்லியான அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டை ஒரு கிரைம் சிண்டிகேட் தான் நடத்துது. டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூட்டலான ரூல்ஸ் அப்படின்றத கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அதுல ஃபைட் பண்ற ஃபைட்டர்ஸ்க்கு வாழ்வாசாவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உண்டாகுது. ஸோ இதுக்கப்புறமா அந்த ரெண்டு பிரதர்ஸும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபைட் பண்ணாங்களா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிரைம் சிண்டிகேட்டை அழிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பெரிய பலமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கொரியோகிராஃபி தான். மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பேசிங்ல ரொம்ப நல்லாவே வந்து கொரியோகிராஃபி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஆக்ஷன் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் முழுக்க இருக்கிற அந்த டோர்னமெண்ட் எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா லீட் ரோல்ஸ்ல நடிச்சவங்களுடைய அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. அது நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. ரெண்டு பிரதர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா யூனிக்கான ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் அப்படின்றது இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாவும் எங்கேஜிங்காவும் வச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஸ்பின் வீல் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த டோர்னமெண்ட்ல. அந்த ஸ்பின் வீல் நிற்கும் போது எந்த ஆயுதத்துல வந்து நிக்குதோ அந்த ஆயுதத்தை வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆயுதம் வந்து பேஸ் பண்ணி வந்து ஃபைட் வந்து வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா யூசுவலான பிரெடிக்டபிளான ஒரு ஃபார்முலா தான். நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரியான படங்கள் நிறையவே நீங்க பார்த்திருப்பீங்க. கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றது அந்த பிரதர்ஸ்குள்ள பெருசா வந்து பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓடிடி ரேஞ்சில் இருக்கிற ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்பகத்தன்மை குறைவான காட்சிகள் அதிகமாகவே இந்த படத்துல இருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல மைல்ட் ட்ரெய்லர் வயலண்டான சீக்வன்ஸும் இருக்கு. அதுக்கு தமிழ் பிளான் பண்ணிக்கோங்க. கிளாடியேட்டர் அண்டர்கிரவுண்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.